வீட்டுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக உப்புமா பிடிக்காது. அதுபோல தாங்க எங்கள் வீட்டில் யாருக்குமே உப்புமா பிடிக்காது. ஆனால் எப்போவாவது ஒரு நாளைக்கு உப்புமா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டுக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை ஒரு இனுக்கு, 2 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வந்த ஒட்டிக்கு ரவையை சேர்த்து உப்புமா கலர்னோமா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி கொடுத்தா வேண்டான்னு சொல்கிற எங்கள் வீட்டு பசங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது உப்புமா சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மதியம் நான் லஞ்சுக்கு சமைச்சிருந்த சாம்பார் மிச்சமாக இருந்தது. ஒயிட் ரைஸ் இருந்தது. ஒயிட் ரைஸுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு சாம்பார் கூட 2 வரமிளகா, அதாவது நம்ம உப்புமாவில் செஞ்ச வரமிளகா இருக்குது இல்லைங்களா, அதுதான் நமக்கு பொரியல். அதை கடிச்சிட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க.